இன்றைக்கு ஒரு சமுதாயம் எழும்பி வருகிறது, ஒரு கிறிஸ்தவ உலகம் எழும்புது. எதுக்கு தெரியுமா? they want attraction. அவங்களுக்கு அட்ராக்ஷன் தான் ரொம்ப முக்கியம். எது அட்ராக்டிவா இருக்கு, எது பார்ப்பதற்கு ரொம்ப இன்பமா இருக்கு, கேட்கிறதுக்கு எது இனிமையா இருக்கு, காது கிணியதா இருக்கும்போது கட்டுக்கதையா இருந்தா கூட பரவாயில்ல, அது போதும். கேட்கணும். எனக்கு நிறைய இன்பமானது என்னுடைய உணர்ச்சிகளை தூண்டுகிற விதமாக ஏதாவது ஒன்று இருக்கா? ஐயோ, அதற்கு ஜனங்கள் நடுவில் பெரிய வரவேற்பு. இன்னைக்கு இது கர்த்தர் எனக்கு கொடுத்ததான்னு கூட யோசிக்கிறது இல்லை. எனக்கு அந்த நேரம் நான் எக்ஸைட்டடா இருக்கணும். அப்படியே நான் குதூகலிச்சுக்கிட்டு அப்படியே நான் உணர்ச்சி வசப்படுகிறதா, என்னோட உணர்ச்சிகளை தூண்டுகிறதா, அதுக்கு தான் எல்லாரும் ஓடுறாங்க. நிஜத்தை பற்றி அநேகர் கவலை இல்லை. ஏன்னா நிஜ பொருள் எப்பவுமே விலை அதிகமாக இருக்கும். அதுக்கு பிரயாசம் கொஞ்சம் ஜாஸ்தி படணும். அது அதில் பேரம் பேசவே முடியாது. நோ காம்ப்ரமைசஸ். அதெல்லாம் கொஞ்சம் கஷ்டமான காரியம். அதனால அது வேண்டாம். எளிமையாக கிடைக்கிறது, ஈஸியாக கிடைக்கிறது, உடனே கிடைக்கிறது, அதில் நம்ம பிரியப்படுவோம். இன்றைக்கி நம்ம வர்ஷிப்போட கேட்டோம் இல்லையா, ஷார்ட்கட்ஸை கூகுள் மேப் நம்மளுக்கு சஜஸ்ட் பண்ணோம். ஆனால் சில வேளையில் நான் பார்த்துருக்கேன், இந்த ஷார்ட்கட்டில் போய் அது இந்த இடத்துக்கு போனீங்கன்னா 5 நிமிஷம் வேகமாக போகலான்னு பார்த்தா குண்டும் குழியுமா இருக்கிற ரோட்டில் திருப்பி விட்ருவாங்களே. கடைசியில் அப்புறமா கண்டுபிடிப்போம், இதில் போய் இடுப்பு வரைகிறதுக்கு 5 நிமிஷம் தாண்டி ஒழுங்காக நல்ல பெரிய பாதையாக என்ன பண்ணியிருக்கலாம், வந்திருக்கலாம். சமீபத்தில் ஒரு திருமணத்துக்குன்னு ஒருத்தர் கூகுள் மேப்ஸ் லொக்கேஷன் அனுப்புனார் எனக்கு. பிரசங்கம் பண்ணுறதுக்கு போகிறதுக்காக நானும் பார்த்தேன். கரெக்டாக 25 நிமிஷம் காமிச்சது. அதில் இன்னொரு ரூட் காமிக்குது, அது 35 நிமிஷம். நம்ம எதை சூஸ் பண்ணுவோம்? ஆமாம், எல்லாரும் ஒரே படத்தில் தான் இருக்கோம் உங்களுக்கு. அடடா, இந்த கூகுள் மேப்ஸ் உடைய அதிசயம் என்னவோ, 10 நிமிஷம் நம்ம வாழ்க்கையில் நம்ம ஆதாயப்படுத்திட்டோன்ற மாதிரி நான் பொறுமையாக கிளம்பி 10 நிமிஷம் கழிச்சு கரெக்டாக அந்த டைமில் போய் சேர்ற மாதிரி வண்டி எடுத்துகிட்டு போயிட்டேன். நல்ல பெரிய ஒரு ஹைவேஸில் போயிட்டு இருந்து திடீர்னு ஒரு பக்கம் திருப்பிச்சு. நானும் சரி, நமக்கு 10 நிமிஷம் ஆதாயம் ஆகுது, ஏன்னா நமக்கு அந்த இடம் தெரியல அப்படின்னு சொல்லி வண்டியை திருப்பிட்டு உள்ளே ஓட்டிட்டு போனால் திடீர்னு ஒரு மேடு மாதிரி ஏறுது. ரோடே இல்லைங்க, மேடு மாதிரி ஏறுது. இந்த மேட்டில் ஏறிட்டு எனக்கு ஒரு சந்தேகம் ஆயிடுச்சு. எனக்கு நிறுத்திட்டு இது என்னன்னு தெரியல, ஆனால் அந்த பக்கம் எனக்கு சரியா தெரியல. நிறுத்திட்டு இறங்கி பார்த்தா ஏறிங்க உள்ள ஏறி. இதுதான் கூகுள் மேப்ஸ் உடைய மகிமை. எங்க 10 நிமிஷம் எனக்கு ஆதாயப்படுத்தி கொடுக்குறேன்னு என் வாழ்க்கையை அழிக்கிறதுக்கு அன்னைக்கு பார்த்துச்சு. ஏரி கரையில் கொண்டு போய் வண்டியை நிறுத்திருக்காங்க. அங்க ஒரு ஆடு மேய்க்கிற பையன், நான் வண்டியில ஏறுறேன், சிரிக்கிறான். அவன் கூப்பிட்டேன், எதுக்குப்பா ஏன்பா சிரிக்கிறான்னு கேட்டா, சார் இந்த மாதிரி நிறைய பேர் வந்துட்டு போயிருக்காங்க சார் இந்த மாதிரி. அப்ப என்னவா பார்த்தான்னு பாருங்க. கடைசியில பார்த்தா 10 நிமிஷம் ஆதாயம் பண்றேன்னு 40 நிமிஷம் கழிச்சு தான் போய் சேர்ந்தேன். ஏன்னா ரிவர்ஸ்ல திருப்புறதுக்கே படாத பாடாய் போச்சு. ஏரி கரையில இருந்து இறக்குறது எவ்வளவு கஷ்டம். இதுதான் இன்னைக்கு நிறைய பேரை அட்ராக்ட் பண்ணுது. 10 நிமிஷம் சீக்கிரம் போயிடலாம், இதை நம்ம வாங்கிடலாம், இதை பெற்றுடலாம், அதை நடத்திடலாம். அதன் மேலேயே அன்பு, அதன் மேலேயே அன்பு. பாருங்க, இந்த ஏசாவை குறித்து ஆண்டவர் எபிரேயர்ல கொடுக்கிற ஒரு எச்சரிப்பை பாருங்களேன். 12ஆம் அதிகாரம் எபிரேயர் 12:16 இருந்து வஸ்தா, ஒருவனும் வேசி கள்ளனாகவும் ஒரு வேளை போஜனத்துக்காக தன் சேஷ்டபுத்திர பாகத்தை விற்று போட்ட ஏசாவை போல சீர்கெட்டவனாகவும் இராதபடிக்கு எச்சரிக்கையா இருங்கள். ஏனென்றால் பிற்பாடு அவன் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ள விரும்பியும் ஆகாதவன் என்று தள்ளப்பட்டதை அறிவீர்களே. அவன் கண்ணீர் விட்டு கவலையோடு தேடியும் மனம் மாறுதலை காணாமலே போயிட்டான். இவனை வஞ்சித்தது என்ன தெரியுமா? ஒரே ஒரு கப் ஆஃப் ரெட் சூப். இவன் யார் தெரியுமாங்க? இவனுடைய ஹிஸ்டரி உங்களுக்கு படிக்கணும்னா ஆதியாகமம் 25:27 வாசித்தீங்கன்னா இந்த மனுஷன் யாருன்னு சொன்னா, அவன் வேட்டையில் வல்லவனா இருந்தவனா. எது? வேட்டையாடுறதுல. ஆனா இந்த யாக்கோபுக்கு வேட்டைனா என்னன்னு தெரியாது. ஆடுகளை மேய்ச்சிக்கிட்டு ஒரு மெய்ப்பனாக வாழ்ந்தவன். ஏங்க, வேட்டைக்காரன் வேலையை என்னங்க? வேட்டைக்கு வேலை போய் மானுக்கு போய் சாப்பாடு போடுறதா? என்ன வேலை? வேட்டைக்காரன் வேலை என்ன? தன்னுடைய ஆகாரத்துக்காக பசிக்காக வேட்டையாடி புசிக்கிறதா இவன் வேலையே. அதுல வேட்டையில எப்படி இருந்தானா? வல்லவனாக இருந்தான். அப்படின்னு அர்த்தம் என்னன்னா, இவனுக்கு பசிச்சுது அப்படின்னா கையில அம்பு இருக்கு, வில்லு இருக்கு. ஒரு சில நிமிடங்கள்ல இவன் என்ன செய்ய முடியும்? ஃப்ரெஷ் மீட் எடுத்துட்டு வந்து பிடிச்சு சாப்பிட்டு. அன்றைக்கு நம்மள மாதிரி இன்றைக்கு 1 மணி நேரம் சமைக்கிற வேலை கிடையாது. அன்றைக்கி எல்லாம் சுட்டு சாப்பிட்ற வேலை தான். இன்றைக்கு மாதிரி 10 மசாலா போடுற வேலைலாம் கிடையாது. ஃப்ரெஷ்ஷாக சாப்பிட்டுருக்கலாம். ஆனால் அவன் கண் எது மேலே பட்டுச்சுன்னு சொன்னால், அந்த சூப்பை பார்த்தான் பாருங்க, அந்த கூழை பார்த்தாங்க பாருங்க, அவ்வளோதான். தன்னுடைய திறமை என்னன்றதை மறந்துட்டான்,
தன்னுடைய விலை என்னன்றதை மறந்துட்டான், தன்னுடைய திராணி என்னன்றதை மறந்துட்டான், தனக்கு என்ன ஆண்டவர் கொடுத்த ஒரு விசேஷத்தை வர்றோம் கிருபை எல்லாத்தையுமே மறந்துட்டான். அந்த கண்ணு அவனை சுத்தமாவே என்னவா மாத்திருச்சுன்னா, தன்னுடைய சகோதரன்ட்ட போய் கூடன்னு கெஞ்சுகிற ஒரு பிச்சைக்காரனை போல நிறுத்திருச்சு. கடைசியில் அதுக்கு எதை போய் அவன் விலையா கொடுத்தான்னு கேட்டா, சேஷ்டபுத்திர பாகத்தை விலையா கொடுத்தாங்க. அது ஆண்டவர் அவனுக்கு ஈவா கொடுத்த காரியம். அவனுக்கு தேவன் இரட்டிப்பாக கொடுத்த நன்மையவே வேண்டான்னு சொல்லி எக்ஸ்சேஞ்ச் பண்ணான். பிரியமானவர்களே, இருதயத்தில் சுத்தமாக இருக்கிறவங்களுக்கு தேவையானது மாயமற்ற அன்பு. அந்த அன்பை நம்மை விட்டு விலக்குகிறதற்கும் நம்மை திருடுகிறதுக்கும் பிசாசு கொடுக்கிற பெரிய ஒரு வஞ்சனை என்னன்னா, நம்முடைய கண்களை நிஜத்தை பார்க்க விடாம நிஜமற்ற மாயான காரியங்கள் மேல் வீண் ஆசையை வைக்கும்படி நம்மை தூண்டாம பாருங்க. அங்கதான் நமக்கு அடியே விழுது. இந்த மனுஷன் மாத்திரம் பசிக்கிற நேரத்தில் போய் வேட்டையாடி அவன் தன்னுடைய ஆகாரத்தை புசிச்சதுன்னா ஒரு நாள் கண்ணீர் விட்டு அழுது மனஸ்தாபப்பட வேண்டிய அவசியம் இல்லை. போச்சே எனக்கு ஒரு ஆசீர்வாதம் கூட இல்லையேன்னு அழுதான். அதை பற்றி வேதம் சொல்லுது, இந்த ஏசாவை போல வேசி கள்ளனாக சீர்கட்டவனாக இருக்கக்கூடாதுன்னு போட்டிருக்கு. அவன் வாழ்க்கையில் இருந்த சீர்கேடு காரணம் அந்த கண்ணு பண்ண வேலைங்க. இன்னைக்கு எத்தனை பேர் தெரியுமாங்க, நம்முடைய கண்கள் நமக்கு திருப்புகிற இச்சைகளுக்காக மனசுல எழும்பின மாயான அட்ராக்ஷன்ஸ்ல தேவன் நமக்கு தந்த நன்மையான ஈவுகளை விற்று போட்டோம். நீங்க நிறைய பேர் லைஃப்ல ஒரு சின்ன ஸ்கிரீன் அவங்க வாழ்க்கையை குலைச்சு போட்டுச்சு. இன்னைக்கு சில பேர் இன்னொருத்தர் மேல் உள்ள ஒரு இச்சை அவங்க வாழ்க்கையை சீரழிச்சிருச்சு. அவங்களுக்கு இருந்த எல்லா திறன்கள், அவங்களுக்கு இருக்கிற எல்லா வலிமைகள், ஆசீர்வாதங்கள், தேவன் கொடுத்த நன்மைகள் எல்லாத்தையுமே ஒண்ணு இல்லாம இழந்துட்டாங்க. சொந்த குடும்பத்தை எவ்வளவு இழந்தவங்க எவ்வளவு பேர் இருக்காங்க தெரியுமா? தனக்கு ஆண்டவர் கொடுத்த நல்ல கணவனை விட்டுட்டு மாயையான ஒரு ஆசையில சுற்றி போன பெண்கள் தங்க வாழ்க்கையை கெடுத்து போட்டவங்க எவ்வளவு பேர் இருக்காங்க தெரியுமா? கர்த்தர் கொடுத்த நல்ல மனைவி, நல்ல பிள்ளை, இதையெல்லாம் விட்டுட்டு சிரிச்சு பேசுற ஒரு பொண்ணு, அழகிய பொண்ணு, மாடர்னா ட்ரெஸ் பண்ண ஒரு பொண்ணை பார்க்க போய் தன் குடும்பத்தை, தன் ஊழியத்தை, தன் அபிஷேகத்தை, தன் நல்பெயரை இழந்து போனவங்க எவ்வளவு பேர் இருக்காங்க தெரியுமா? அது ஒரு மாயான அன்பு, ஒரு மாயை. உலகத்தையே கைக்குள்ள போட்டது மாதிரி ஒரு திருப்தியை உள்ள கொடுக்கும். ஆனா எல்லாத்தையும் உறிஞ்சிடும் அவனை விட்டு. எல்லாம் போச்சு. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஒரே ஒரு வேளை சூப் குடிச்சானாங்க, எதாங்க லைஃப் டைம் ஃபுல்லா டோக்கன் வாங்கியதை விட பரவாயில்ல. ஒரு வேளை சூப், ஒரே ஒரு டைம் சூப்பை குடிச்சா அந்த ஒரு 10 நிமிஷம் வயிறு நிரம்புற மாதிரி இருக்கும் இல்லையா? திருப்தியா இருக்கிற மாதிரி இருக்கும், ஏதோ சாதிச்ச மாதிரி இருக்கும். ஆனா லைஃப் டைமே நாசமா போச்சு. அவன் சந்ததிகளுக்கெல்லாம் அந்த ஆசீர்வாதம் வராமலே போயிடுச்சு. பிரியமானவர்களே, இருதயத்தில் சுத்தமுள்ளவர்களா இருக்க நம்ம ரொம்ப கவனமா இருக்க வேண்டியது, நம்முடைய அன்பு நம்மை விட்டு எடுத்துக்கொள்ளப்பட முடியாதபடி நம்ம ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும். உண்மையான தேவ அன்பு, பரிசுத்த அன்பு, மாயையை நேசிக்க தூண்டுகிற அன்பு தேவனிடத்தில் வந்த அன்பு அல்ல, பிசாசினால் வந்த அன்பு. மாயையான வாக்குறுதிகள், மாயையான எண்ணங்கள், வீண் சிந்தைகள், இவைகளிலிருந்து கர்த்தர் நம்மை விடுவிக்கணும்னு சொல்லுவாங்க. கிருபையா ஆண்டவர் நம்மளை விடுவிக்கணும். நிறைய பேருக்கு இந்த ஒரு வீண் சிந்தை, மாயையான எண்ணங்கள், அதிக பிரகாரமான கற்பனைகள், தங்களுடைய வாழ்க்கையில தேவையே இல்லாத காரியங்கள்ல அதீத கற்பனைகள். எச்சரிப்பாருங்க. இன்னைக்கு சில பேருக்கு இன்னொரு பிரச்சனை ஒன்று புதுசா ஒன்று கிளம்பி வருது. என்ன தெரியுமா? எதை கேட்டாலும் தரிசனம் பார்த்தேன், கர்த்தர் என்கிட்ட பேசிட்டார், அப்படி பார்த்தேன், இப்படி பார்த்தேன், இதை பார்த்தேன், அதை பார்த்தேன். கடைசியில வாழ்க்கையில எல்லாருமே வேடிக்கை பார்க்குற மாதிரி வாழ்க்கை போயிடுச்சு. எச்சரிப்பாருங்க. மாயையான அன்புல போய் விழுந்துடாதீங்க, மாயையான ஆசைகள்ல விழுந்துடாதீங்க. வேதம் சொல்லுது, வீண் சிந்தையை நான் வெறுத்து உம்முடைய வேதத்தில் பிரியமா இருக்கிறேன்.